அப்படி ஒரு செயல்பாடு தான் அவங்க செய்வாங்க. உடனடியாகவே ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல் உடனடியாக கடையை போய் பூட்டி சீல் வைக்கிறாங்க. தனியாத்த காணிகளுக்குள்ளால தண்ணியை வெட்டி விடுறாங்க, உடைக்கிறாங்க, அவங்களோட மதிலை உடைச்சி சேதப்படுத்துகிறாங்க. ஆக்கட்ட வீட்டு முற்றங்களால் தண்ணியை வெட்டி விடுறதுக்கு முற்படுறாங்க. இப்படியான செயல்பாடை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர்றாங்க. இன்று வரைக்கும் மழை முடிஞ்சதுக்கு பிற்பாடும் இவங்களுக்கு இதை உடைச்சி விடணும், இதுக்குள்ளால தண்ணியை விட, அதாவது வந்து மழை முடிஞ்சுது சரி, ஒரு அனர்த்தத்தில் வெட்டி விடுறது சரி, முன்னறிவித்த தெராட்டிக்கும் சரி ஒரு அனர்த்தம் ஆனால் அதுக்குள்ள அனர்த்தம் நடந்ததுன்னு இல்லை. இப்போ வீடியோஸை பார்த்தீங்களான்னு சொன்னால் அவங்களோட காலுக்கு கீழே, அதாவது கால் பாதத்தளவில் தான் அந்த ரோட்டில் தண்ணி நிற்கிது. அதுவும் அப்படியே அந்த தண்ணி கொண்டலாடி வீதியால் இறங்கி வந்து அந்த அரச வீதிக்குள்ளே இறங்குது. அப்போ ஒரு பாதத்தளவு தண்ணிக்கு அதுக்குள்ளே அந்த உறுப்பினர்கிட்ட சப்போர்ட்டை வச்சுக்கொண்டு கொஞ்சம் பேர் அந்த அந்த உறுப்பினர் அதுக்குள்ளே பிறந்து வந்து அந்த உறுப்பினர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதாவது உதயஸ்ரீன்னு சொல்லி அவற்றை அந்த தூண்டுதலின் பேரில் ஒரு தனிப்பட்ட தன்னிச்சையான செயல்பாடு தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ உடனடியாக அந்த வெட்டி விடுறது, உடைக்கிறது, இப்படியான செயல்பாடு தான் ஒரு முன்னறிவித்தல் தராமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இன்று வரைக்குமே. இது வரைக்கும் அவங்கள எனக்கு நான் போன கடந்த வருஷத்திலிருந்து இன்று வரைக்கும் மாநகர சபைக்கும் இவங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்களுக்கும் வந்து நாங்கள் கடிதத்தை முறையாக லீகலாக போட்டுக்கொண்டே இருக்கிறோம். எதுக்குமே எங்களுக்கு ரிப்ளேஸ் ஆகிறது இல்லை. அப்போ எங்களோட சொந்த காணிக்குள்ள ஒரு மாநகர சபை வந்து ஒரு வேலையை அத்துமீறி அடாத்தா செய்யுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் தேவை. இப்போ நாங்கள் ஏதாவது சட்டவிரோதமாக அதுக்குள்ள ஒரு வீட்டை அனுமதி எடுக்காமல் கட்டி அல்லது ஒரு மதிலை கட்டி அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு பாதகமாக, அதாவது மாநகர சபைக்கு எதிராக நாங்கள் ஏதாவது ஒரு செயல்பாடு செஞ்சிருந்தா அல்லது ரோட்டுக்கு, அதாவது வந்து போக்குவரத்துக்கோ ரோட்டுக்கு இடையூறாக ஏதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை செய்திருந்தால் இவங்கள் வந்து அதை வந்து உடைக்கிறது நியாயம். இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. அதாவது வந்து மாநகர சபை ஊடாக குறித்த, அதாவது வந்து ஒரு பொருத்தமான நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் ஊடாக இதை இடித்து அகற்றலாமென்று ஒரு ஓர்டர் ஒன்று கிடைச்சா அந்த அடிப்படையில் வந்து இவங்கள் அதை வந்து செய்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு சொன்னால், உங்களோட பாதை அல்லது இதுக்குள்ள வாய்க்கால் இருக்குண்டா ப்ரூஃபாக காட்டுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வழக்குக்கு போங்க. வழக்கூடாக எங்களை வந்து நீங்கள் லீகலாக மூவ் பண்ணுங்கன்னு தான் சொன்னது. அப்போ இவங்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் வழக்குக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காரணம் என்னன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. அப்போ இவையும் வழக்குக்கு போக மாட்டோம். அப்போ நாங்கள் சொன்னது என்னன்னு சொன்னால், அப்போ நாங்கள் வழக்குக்கு போகிறோம். அப்போ கோர்ட் ஆர்டர் வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதை தான் நாங்கள் கேட்குறோம். அதாவது ஒன்று நீங்கள் உங்களுக்கு அவசரமாக இருந்தால் உங்களோட தானன்ற உறுதிப்பட்டால் நீங்கள் உடனடியாக வழக்குக்கு போங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இவைக்கு எதிராக வழக்குக்கு லோயர்கிட்ட முழுக்க கொடுத்துட்டோம். அதாவது எங்களை முழு டாக்குமெண்ட்ஸும் இணைச்சு கொடுத்துட்டோம். வழக்குக்குரிய வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ நாங்கள் சொன்னது, உங்களுக்கு அவசரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்க. வழக்கை போட்டு கோர்ட் ஆர்டர் எடுத்துன்னு வந்து இதுக்குள்ளால நாங்கள் சட்டவிரோதமாக உங்களோட வீதியையோ வாய்க்காலையோ இடமறைச்சு அடைச்சிருந்தா நீங்கள் அதை வந்து உடைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. நீங்கள் அதை தாராளமாக பண்ணிக்கலாம்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கு. இவங்கள் அதையும் இல்லாமல் தாங்களும் செய்ய மறக்கினோம், எங்களையும் செய்து நாங்கள் அதுக்குரிய ஓர்டரை எடுக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லி உடனடியாகவே அப்போ நேற்றெல்லாம் தாட்டு வெட்டி எங்களோட பாதையை வந்து கிடங்கா தாட்டு வெட்டி தான் இப்போ நேற்று மண் அள்ளி கொண்டு போக முற்பட்டவை. அப்போ எந்த வகையில் வந்து எங்களோட தனியார் எங்களோட காணிக்கல, அதாவது ரோட்டில் நாங்கள் ஏதாவது இடையூறு செய்திருந்தால் ரோட்டை பொறுத்தது வீதி பொது இது எங்கட தனிப்பட்ட ஒரு காணியின் பாதைக்குள்ள வந்து மண்ணை வெட்டி டிராக்டரை கொண்டு வந்து 2 டிராக்டரை கொண்டு வந்து அள்ளிட்டு போறதுக்கு முற்படினோம்னு சொன்னா இது சட்டவிரோதம் தானே. அப்ப மாநகர சபையில என்னதான் நடக்குது? மாநகர சபை மேயர் வந்து உறுப்பினர் மேட்ட சொல்ல கேட்டு தான் இப்ப ஆடிட்டு இருக்கிறா. அதுதான் உண்மை. என்னடா தன் ஆட்சியை தக்க வச்சு கொள்ளணும்ன்றதுக்காக உறுப்பினர் மேட்ட சப்போர்ட், அதாவது ஒவ்வொரு கட்சியின் உறுப்பினர் மேரும் ஒவ்வொரு கட்சியின் ஆதரவு தனக்கு தேவைன்றதுக்காக அவையே வந்து சண்டை பக்கம் வச்சிருக்கணும்ன்றதுக்காக அவ சொல்ற இல்லீகலான வேலையில லீகலா மூவ் பண்ணாம இல்லீகலா தான் இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க சட்டவிரோதமான முறையில. இதைத்தான் நாங்கள் தவறுன்னு சொல்றோம் முடிஞ்ச வரைக்கும். அப்போ இதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்களே. அப்போ போலீஸ்கிட்ட போனால் மாநகர சபைக்கு ஒரு எதிராக, அதாவது அதை செய்கிற இப்போ எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற சட்டவிரோத காரியங்களுக்கு மாநகர சபைக்கு எதிராக நாங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு போட போனால் அவ கூப்பிட்டு விசாரிக்க முடியாதுன்றாங்க. ரைட். ரெண்டாவது அவ விசாரிக்கிற அதிகாரம் வந்து
ஆளுநருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆளுநர்கிட்ட போனா ஆளுநர் அனுப்பின பதில கடிதத்துக்கு வந்து இவர் ரிப்ளை கொடுத்து அறிக்கை சமர்ப்பிக்கணும் இல்லை. அப்ப நாங்கள் இதை விட மேல எங்க போறது? நான் இது சம்பந்தமாக முழுக்க அவர் என்ன எனக்கு அந்த உதயஸ்ரீ என்பவர் வந்து எனக்கு தாக்க வந்த மண்பட்டி தூக்கி தாக்க வந்த வீடியோ உட்பட முதல்வர் என்னோட பேசின ஆடியோல இருந்து நடந்த சம்பவங்கள் அனைத்தும் அங்க இவ இடிச்சளிச்ச சம்பவங்கள் மற்ற காணிக்குரியவன் பெறட்டும் அவனை குத்தி போட்டு குளத்துக்க போடுறோம் என்று சொல்லி வீடியோ எல்லாம் எடுபட்டிருக்குது. அந்த 28ஆம் தேதி 11ஆம் மாதம் அந்த சம்பவங்கள் எல்லாமே வீடியோ பண்ணி பதிவு பண்ணி நாங்கள் ஒரு சிடியில் எல்லாம் அதை ரைட் பண்ணி வந்து ஜனாதிபதிக்கு கூட கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. அதுக்கு முன்ன ரிப்ளை வரல. அங்கே இருந்து வர்றது சில வேளை அவருக்கு எல்லா இடத்துலையும் இருந்து ரிப்போர்ட் போகிறபடியே அவர் இது கைக்கு கிடைச்சா அதுக்குரிய மாதிரியான நடவடிக்கை அவர் எடுப்பார்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஆளுநருக்கும் அது சம்பந்தமாக நாங்கள் அனுப்பிட்டோம். கடந்த 2ஆம் தேதி அனுப்பினது. இப்போ கடந்த திங்கட்கிழமையும் அவரை நாங்கள் வந்து நேரடியாக சந்திச்சிருக்கிறோம். இப்படியான வேலையில் வந்து நாங்கள் சரியான முறையில் நாங்கள் லீகலாக தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் இல்லீகலாக எந்த வேலையும் பண்ணலை. மற்ற வந்த மாநகர சபை காரரோட நாங்கள் எந்த விதமான முரண்பாட்டிலையும் ஈடுபடையில்லை. எங்களோட ஃபேமிலி மட்டும்தான் சம்பவ இடத்துல நேற்றும் நின்று தடுத்த நாங்கள் அதை போலீஸார் கூட வந்திருந்து பார்த்தாங்க. அவங்களுக்கே விஷயம் விளங்கிச்சுது. அவையே சொல்லிட்டு தான் போனவன், நீங்கள் காணியை வந்து இப்படி அடைக்காமல் வச்சிருக்க தேவையில்லை, காணியை உடனடியாக அடையுங்கோ, அடைச்சிட்டு ஒரு சிசிடிவி கேமராவையும் வந்து பொருத்தி விடுங்கோ, பொருத்திட்டு நீங்கள் உங்களோட காணிக்குரிய பாதுகாப்பை சரியான முறையில் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தான் போனவை. உடனடியாக இது சம்மந்தமாக போய் யாழ்ப்பாணம் போலீஸில் வந்து முறைப்பாடு போட சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் இவ்வளவும் செய்து இன்றைக்கும் போலீஸுக்கு போயிட்டு வந்து தான் இப்போ இந்த ஊடக சந்திப்பில் வந்து நான் இந்த தகவலை வந்து பேசிட்டு இருக்கிறேன் வந்து. அப்போ இதுக்கான முடிவு என்னன்றது இது வரைக்கும் தெரியலை. ஆனால் நேற்று சொல்லிட்டு போன விஷயம், இன்றைக்கு கிறிஸ்மஸுக்கு லீவு, வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் உடனடியாக இதெல்லாம் அள்ளிட்டு போவோம், உங்களால் ஆனதை பாருங்க என்று தான் சொல்லிட்டு போயினோம். அதில் குறிப்பாக சொன்னவர் யாருன்னு சொன்னால் அந்த 3 கட்சிக்காரர், அதாவது வந்து அந்த யாழ் மாநகர சபை மெம்பர்ஸ் வந்து உதயஸ்ரீ, மற்றது தர்ஷானந்தன், மற்றது நிஷாந்தன், இந்த 3 பேர் தான் இப்படி எங்களை ஒரு எச்சரிக்கிற மாதிரியான ஒரு துணியில வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதைத்தான் நாங்கள் இப்போ இந்த ஊடக சந்திப்பில் வந்து இந்த வழிகொணரன் வந்து இந்த விஷயம் இப்படி போய்கிட்டு இருக்குது. யாழ் மாவட்டத்தில் என்னதான் நடக்குது, மாநகர சபை மேயற்ற ஆட்சியில் என்னதான் இப்படியே நடந்து கொண்டு இருக்குது, இது கட்சி சார்ந்த அப்போ எங்களோட தனியாற்ற காணிகளை வச்சுக்கொண்டு இவ தங்களோட அரசியல் அவங்கிறது தங்களோட அரசியலாக்குறதுக்கு தான் இவங்க வந்து அரசியலாக்கிட்டு இருக்கிறாங்க. பொது பிரச்சனையை, பொதுமக்கள்கிட்ட தனிப்பட்ட விஷயங்களை வந்து இவங்க அரசியலாக்கி தாங்கள் லாபம் அடைகிறதுக்காகவும் தங்களோட பதவியை தக்க வச்சு கொண்டிருக்கிறதுக்காகவும் இப்படியான ஒரு மக்களை ஏமாற்றி இப்படியான செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஊடகம் சார்ந்து இது வன்மையாக எங்களால் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் நான் இந்த ஊடக சந்திப்பில் நான் எங்கே போகணுமோ அங்கேயெல்லாம் போயிட்டேன். ஜனாதிபதி வரைக்கும் நான் லெட்டரை அனுப்பியிருக்கிறேன், சரியான முழு ஆதாரங்களோட நான் ஜனாதிபதிக்கே கடிதம் அனுப்பியிருக்கிறேன்டா. எல்லாத்துக்கும் மேலே ஜனாதிபதி தான். அவருக்கே நான் கடிதம் அனுப்பியும் எனக்கு ஒரு தீர்வும் இந்த காணிக்கு இப்போ 1 வருஷமாக இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு இதுவரைக்கும் ஒரு தீர்வை வந்து இது எங்கடே என்றதை இவையால் உறுதிப்படுத்த முடியாமல் இல்லை. எங்கட ஆதாரத்தை பார்த்த அளவில் அவைக்கு தெரியும் எங்கடையண்டு. ஆனால் இந்த மாநகர சபை முதல்வர் ஆட்சியை தக்க வச்சு கொள்ளணும் என்றதுக்காகத்தான் இவர் அவை இந்த கட்சி சார்ந்து இவ்வளவு வேலையும் இவ வந்து செய்து கொண்டிருக்கிறார். அவை இந்த ஆதரவு, இந்த கட்சியின் ஆதரவு இல்லை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உதயஸ்ரீ வந்து இந்த மாநகர சபைக்குள்ள இந்த முதல்வர் தான் வந்து அந்த 10ஆம் மாதம் 22ஆம் தேதி உடைச்ச பிரச்சனைக்கு மாநகர சபை பகுதிக்குள்ளே வந்து, அதாவது வந்து மாநகர சபை மேயர்கிட்ட ஆஃபீஸுக்கு முன்னுக்கு வந்து சொன்ன விஷயம் என்ற கண்ணூடாக நான் நேரில் நிற்கத்தக்கதா. அங்கே இருந்தது அந்த இன்ஜினியர் ஒரு ஆள் இருந்தவர் சுரேஷ்குமார் அவர், மற்றது மராமத்து குழு தலைவரும் இருந்தார் மயூரன். அவே சந்தர்ப்பத்தில் வந்து சொன்ன விஷயம் வந்து, எங்கட கட்சியின் ஆதரவு இல்லாமல் இங்கே நீங்கள் வந்து ஆட்சி செய்ய இயலாது, எந்த அயல் சனத்துக்கு சாதகமாக நீங்கள் வந்து செயல்படையில்லைன்னு சொன்னால் உங்களோட மாநகர சபை மேயர் ஆட்சி இங்கே நடக்காதுன்னு சொல்லி எனக்கு முன்னுக்கு அங்கே நின்று உள்ளுக்கு சத்தம் போட்டவர். அப்போ இவ வந்து தங்களோட ஆட்சியை தக்க வச்சு கொள்ளணுமென்றதுக்காண்டி அப்போ பொதுவாக ஒவ்வொரு உறுப்பினர் மேரும் அப்போ ஒரு, அதாவது அப்படி இப்படி பார்த்தால் இப்போ இது ஒன்றுமே இல்லை சும்மா இடிச்சிட்டு போகலாம்னு சொல்லி பார்த்தா
அப்ப நாங்கள் டீட்டெல்லாம் என்னதுக்கு உறுதியெல்லாம் என்னதுக்கு ஒவ்வொரு காணிக்கும் வழங்கப்படுது அதாவது எங்கட காணின்றதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் உறுதியே தர்றானுவல் வந்து அந்த சட்ட ரீதியா. அப்ப அந்த ஒரு பத்திரத்துக்கு மதிப்பில்ல. அப்ப நேற்று வந்து சொல்றாங்க அயல் சொன்னா, அதாவது வந்து அயல்கார சனம் சொன்னா இது பாததானு தாங்கள் விட்டுட்டு போயினோமா, இல்லையான்னு சொன்னா தாங்கள் இடிச்சு அள்ளிட்டு தானே போவினோம் அப்படின்னா. அப்ப நாங்கள் கேட்டது உறுதியில இருக்கிறதுன்படி பத்திரம் தான் பேச வேணுமே தவிர அயல் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த தர்ஷானந்தன் சொல்லி இருக்கிறார் அந்த புளோட் கட்சியை சேர்ந்தவர். அவர் தான் கூடுதலான ரவுடிசம் பண்ணி கொண்டிருந்தார் நேற்று சத்தமா. யாரையுமே அவர் மதிக்கல, போலீஸாரை கூட மதிக்கல, போலீஸாரோட கூட முரண்பட்டு கொண்டிருந்தவர் நேற்றைய சந்தர்ப்பத்தில். அப்படியான செயல்பாடை அவர் செய்து கொண்டிருந்தவர். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், குருநகருக்குள்ள தான் வந்து ஒரு நபரை வந்து இப்படி பிரச்சனையில் வந்து தான் தாக்கினவராம். தாக்கினதால தன் தாக்குதலை வந்து அவன் இன்று வரைக்கும் அவன் எழுந்திருக்கல என்ற மாதிரி அதை நேற்று ஒரு மிரட்டல் பாணியில் வந்து அவர் சொல்லியிருந்தார். அது எங்களோட தரப்பால் வந்து ஒரு அது வீடியோவாகவே எடுக்கப்பட்டிருக்குது, அந்த காணொலி எங்கள்கிட்ட இருக்குது, அப்படி சொல்லியிருந்தார். அப்போ இவ வந்து என்ன, அப்போ ரவுடித்தனமான ஒரு ரவுடிசம், அதாவது வந்து ஒரு சர்வாதிகார ரவுடிசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஒரு மேயர் என்ற ஒரு கேட்டகரியில் இருந்து கொண்டு. அப்போ இதெல்லாம் சட்டப்படி யார் இதுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுன்றதை நான் இந்த ஊடகம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.